ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். வார ராசி பலன் எந்த வாரத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய வாரத்துக்கு தான். வரக்கூடிய வாரம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நாளைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய வாரத்துக்கான வார ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இந்த வார ராசி பலன் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான். யமனாக 7 நாட்கள் வருமா இல்லை அதிர்ஷ்டமாக வருமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது ஆகஸ்ட் மாதத்துடைய 2வது வாரத்தில் இருக்குது. இந்த 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கடக ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. இதில் 5ஆம் தேதி நாளை நாள் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்றாரு. அப்புறம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு, கும்பத்தில் சனி பகவான் அமர்கிறாரு, மேனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைந்திருக்கு. இந்த வாரம் வேறு எதுவும் கிரகமாற்றம் பெருசாக கிடையாது. அதே போல் சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. இந்த ராசிக்காரங்க தான் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது, தப்பிச்சிட்டிங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, சுபவிரய செலவு வருமா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பலனை பார்க்கலாம். கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மனநிம்மதி மீண்டும் கிடைக்கும். பாதிக்கப்பட்ட மனநிம்மதி மீண்டும் கிடைக்கிறதே உங்களுக்கு வரம் என்று சொல்லலாம். இந்த வாரம் வரமான ஒரு நாள். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் 3ல் இருக்கும்போது ஆதரவு நமக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு தான் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆதரவு ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்கள் மனசு ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ரணத்துலேருந்து வெளியே வர முடியாதா அப்படின்ட்டு முட்டி மோதிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி முட்டி மோதிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ மன நிம்மதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. இந்த சூழ்நிலையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். உறவினர்களிடத்தில் மனவிட்டு பேசுங்க. உறவினர்கள்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்குறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. மனவிட்டு பேசுனீங்கனாவே மனத்தாங்கல் நீங்கும். 1000 தான் இருந்தாலும் உறவினர்களை கண்டிப்பாக நாம் வைத்துக்கொள்வது அவசியம். உறவினர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எதுவும் நமக்கு இருக்காது. அதனால் உறவினர்களை வைத்துக்கொள்வதற்கு இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு சூப்பரான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. உத்தியோகத்தில் சூரியன் உங்களுக்கு 3வது இடத்துல வலுவாக இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு மட்டும் கிடையாது, சக ஊழியர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வேலையுமே டக்குன்னு முடிக்க முடியும். ஏன்னா பாராட்டு உற்சாகம் கிடைக்கும்போது நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சி மன ரீதியாக உண்டாகும். அதனால் எல்லா வேலைகளும் டக்குன்னு முடிக்க முடியும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம்தான். ஸோ சூரிய பகவான் 3வது இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய சஞ்சாரங்கள். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இருந்தாலும் இவருடைய சஞ்சாரம் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் அனுகூலமான பலன்களை தரப்போகிறாரு. வேறு எதுவும் சொல்லப்படல, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, அனுகூலமான பலன் கிடைக்கணும். அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சந்திரனுடைய ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. சந்திரனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான திகிரியோ, மனதில் ஒரு விதமான தெளிவு இதெல்லாம் இருக்கும். இதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால்
தாராளமாக எடுங்க. உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ சந்திரனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு உண்டு. சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1வது இடத்துல இருக்கிறாரு. இது வந்து தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் தான் தொழிலில் ரொம்ப ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். தொழிலை ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் நம்பிடக்கூடாது. தொழிலில் ஏன்னா விரோதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உண்டாவாங்க. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழப்ப நிலை நிலவும். குடும்பத்தில் இந்த டைம் குழப்ப நிலை நிலவக்கூடியதுனால அவசரப்பட்டு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குடும்பத்தில் எடுக்கக்கூடாது. மற்ற விஷயங்களில் கூட முடிவு எடுக்கலாம். ஆனால் குடும்ப விஷயத்தில் வந்து குழப்ப நிலை இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு கவலை மட்டும் அதிகமாச்சுன்னா உடல்நலம் பாதிக்கப்படும். அதனால் கவலை அதிகம் ஆகாத மாதிரி உடல்நலத்தை பாதுகாத்துக்கோங்க. கவலைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எடுத்துக்கிறதுல தான். ஒரு விஷயம் நடந்தால் அது உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து பெருசாக வந்து யோசிக்கக்கூடாது. நாம் யோசிக்கிறதுனால தான் அது நமக்கு பெரிய கவலையாக உருவாகும். அதனால் எதையும் பெருசாக ஏற்படுத்திக்காதீங்க. மன ரீதியாக எதையும் ஏற்படுத்திக்கிட்டு கவலை கொண்டு உடல்நலத்தை பாதிப்புக்காதீங்க. ஸோ எல்லாமே சரியாகும். அதனால் கொஞ்சம் கவலையெல்லாம் வந்து தூக்கி போடுங்க. செவ்வாய் 1வது இடத்துல இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாயை தொடர்ந்து புதன் 4-3 வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பெண்கள் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். ஸோ பெண்கள் உங்களுக்கு பணவரவு உண்டாகிறத முடிஞ்ச அளவு சேமிக்க பாருங்கள். செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்போ கிடைக்கக்கூடிய பணவரவை சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது. அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் என்ன விஷயம்னா பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. புதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புதனும் சரி செவ்வாயும் சரி கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பார்த்துக்குங்க. அப்புறமா இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து குரு பகவான் 1வது வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறி வந்து உங்களை தோல்வியில் முறியடிக்கிறதுக்கு ஏதாவது சூட்சமாக பண்ணுவாங்க. அதனால் நண்பர்கள்னு சொல்லிட்டு வரவங்களை நம்பக்கூடாது. வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குரு 1வது இடத்துல இருக்கிறதுனால பாசிட்டிவும் சொல்லப்பட்டிருக்கு நெகட்டிவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் குருவை தொடர்ந்து சுக்கிரன் 4வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் மனதுக்கு பிடித்த மங்கையிடம் காதல் வந்து தோன்றும். அப்படி தோன்றக்கூடிய காதலை வெளிப்படுத்துங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் காதலை வெளிப்படுத்தலைன்னா உங்கள் காதல் கண்டிப்பாக பறிப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஊக்கத்தோடு தொழிலை நடத்துங்க. ஏன்னா சுக்கிரன் 4வது இடத்துல இருக்கிறதுனால ஊக்கத்தோடு கவனமாக தொழில் நடத்துனீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது, சமாளிக்க முடியும். ஸோ சுக்கிரனை தொடர்ந்து அடுத்ததாக சனி பகவான் வந்து உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நில விற்பனை மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் வந்து பெற முடியும். ஸோ நில விற்பனை செய்யக்கூடியவங்க இந்த வாரம் நிறைய விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும். உங்களுக்கு சனி பகவான் இந்த வாரம் வீடு கட்டுறதுல நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. அப்புறம் சனியை தொடர்ந்து ராகு 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுற மாதிரி உங்கள் சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். ராகு 11வது வீட்டில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ராகு தொடர்ந்து கேது 5வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்தணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா தொழிலில் செவ்வாய் புதன்லாம் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இதனால் தொழில் நடத்துகிறவங்க பயப்படக்கூடாது. கேது 5வது வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துங்க. வேண்டாத விரோதிகள் பணிந்து போகிறதுக்கு கேது வழி செய்வார். செல்வாக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றிறக்கமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய இந்த ஏற்றிறக்கமான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரம் நடந்து பலன் பெறுங்க. இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.